ஓகே. இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல உள்ள ஹிஸ்டரி அதாவது சிந்து சமூக நாகரிகம் பார்த்துருந்து இன்னைக்கு கொஞ்சம் அவுட் சோர்ஸ் ப்ளஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஓகேவா. கொஞ்சம் அவுட் சோர்ஸ் ப்ளஸ் 11th ஸ்டாண்டர்டில் உள்ள இண்டஸ் சிவிலைசேஷன் கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா. ரொம்ப ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம், கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா போதும். அப்புறம் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே இந்த சாப்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படியே பழம் போல கிடச்சிரும் ஓகேவா. இதை விட்டுறக்கூடாது. ஸோ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அவுட் சோர்ஸில் உள்ளது தான். இது புக்லேயும் இதே கண்டென்ட் தான் இருந்துச்சு, இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம். முக்கியமான பாயிண்ட்ஸ் இதில் இருக்குது ஓகேவா. இந்த பிடிஎஃப் நான் முடிஞ்சோடனே தந்துடுறேன். வெப்சைட்லேயும் நம்ம இந்த வார டாப்பிக்கில் ஹிஸ்ட்ரி போட விட்டேன். அந்த ஹிஸ்ட்ரியில் இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் அதில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இதை வந்து வேறு யாரும் டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியாது, நம்ம ஸ்டூடெண்ட் மட்டும் தான் டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மாதிரி செட் பண்ணிட்டேன் இன்னைக்கு. ஆல்ரெடி யாராவது லாகின் பண்ணலைன்னா லாகின் பண்ணிக்கிடுங்க. இந்த பேஜ் அப்போ தான் ஓப்பன் ஆகும், டவுன்லோட் பண்ணக்கூடிய பேஜ் ஓகேவா. பிரச்சனை நேற்று நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். திரும்ப ஒரு காப்பி rijua.academy.in போட்டிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் இந்த பேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டென்ட் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா லாகின் பேஜ் போய் நின்றுச்சுன்னா லாகின் பேஜ் தான் போய் நிற்கும். புதுசாக யாராவது லாகின் பண்ணாமல் போய் அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா லாகின் பேஜில் தான் போய் நிற்கும். நீங்கள் உங்கள் யூசர் ஐடியை போட்டாலே போதும், ஓப்பன் ஆயிரும் ஓகேவா. சரி, ஃபஸ்ட்டு உலகின் தொன்மையான நாகரிகங்களில் மெசபடோமிய நாகரிகம் அன்னைக்கு பார்த்தோம், 6th ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. இது வந்து கிமு 3500 2000 இந்த கால வரையறைகளை தெளிவாக படித்து வச்சிருக்கணும். 3500 கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 3500 2000 வரைக்கும் மெசபடோமிய நாகரிகம் தான் ரொம்ப மிக பழமையான நாகரிகம். அப்புறம் அதுக்கு அப்புறம் தான் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் வருது. இது ஒரு 3300 1900 வரைக்கும் போகுது. 1700 கம்ப்ளீட்டாக அழிஞ்சிரும். அப்புறம் எகிப்து நாகரிகம் மூணாவதாக வரக்கூடிய நாகரிகம் எகிப்து நாகரிகம். ஓகே, மூன்றாவது நாகரிகம் வந்து எகிப்து நாகரிகம். இதனுடைய கால வரையறை பார்த்தீங்கன்னா 3100 1100. அப்புறம் சீன நாகரிகம். அதே மாதிரி இன்னைக்கு டாபிக் முடிஞ்ச உடனே இந்த சாப்டருடைய ஆன்லைன் எக்ஸாம் ஓகேவா. இந்த சாப்டருக்குள்ள மட்டும் ஆன்லைன் எக்ஸாம் லிங்க் அனுப்பி வைப்பேன். இந்த சாப்டர் ஆல்ரெடி இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்து போன வாரம் உள்ள 6th பார்த்தீங்கன்னா அந்த ஒன் மார்க் போட்டதுக்கு உங்களுக்கு ஒரு 15 அல்லது 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல இருந்து சிந்து சமவெளி நாகரிகத்துலேருந்து வேணா நீங்கள் போட்டு பார்க்கலாம் சரியா. அதுவும் நம்ம குரூப்பில் லிங்கை ஆட் பண்ணி விட்றேன் ஓகேவா. சரி, அப்புறம் ஹரப்பா மீன்ஸ் புதையுண்ட நகரம்னு சொல்லுவாங்க, பரீடு சிட்டி அல்லது லாஸ்ட் சிட்டி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஹரப்பா. இதுல வந்து ஹரப்பா நகரத்தினுடைய இடிபாடுகள் அப்படின்னா முதல்ல இந்த மண்ணுக்கடியில் இது புதஞ்சிட்டு ஓகேவா. இந்த நகரம் மண்ணுக்கடியில் போயிடுச்சு. அப்போ அதனுடைய இடிபாடுகளை முதல்ல அன்னைக்கு நம்ம பார்த்தோம் 6th ஸ்டாண்டர்ட்ல. தனது நூலில் எழுதுனது யாருன்னு கேட்டால் மேசையில் வச்சு நூல் எழுதுவாங்க, புத்தகம் எழுதுவாங்க. அதனால அந்த நூலில் விவரித்தவர்னு கேட்டால் சார்லஸ் மேசன் அப்படி படிச்சுக்கணும். மேசன் நூல் ஓகே. இதெல்லாம் தொடர்புபடுத்தி இந்த வார்த்தையை நீங்கள் படித்து வச்சுக்கலாம். அப்புறம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட், ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதல்ல கண்டறிந்தவர் யாருன்னா சார்லஸ் மேசன். அப்புறம் ரெண்டாவது, எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியாவுக்கு இவங்க ஒரு ரயில்வே ட்ராக் போடுவாங்க. அந்த ரயில்வே ட்ராக்கு போடும் பொழுது அந்த சுட்ட செங்கற்கள்லாம் வெளியே வரும். அந்த சுட்ட செங்கற்களையே இந்த ட்ராக் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க உடச்சி. அப்போ இது எப்போ நடந்துச்சுன்னா 1856 லாகூர்ல இருந்து முல்தான் அல்லது கராச்சி சரியா. லாகூர் டு கராச்சிக்கு இன்னொரு பேர் முல்தான். இந்த இடங்களுக்கு ரயில் பாதை போடும் பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் தென்பட்டது 1856. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு. லாகூர் டு முல்தான் இருந்துச்சு அந்த ஆப்ஷன்ல, இங்க லாகூர் டு கராச்சி ஓகே. ஃபர்ஸ்ட் ஆய்வு மேற்கொண்ட வருடம்னு பார்த்தீங்கன்னா முறையான ஆய்வு 1920. ஃபர்ஸ்ட் ஒரு முறையான அகழாய்வு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1920 இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 1921 எது கண்டுபிடிக்கப்பட்டது, இதெல்லாம் முக்கியமானதாகும். 1921 எது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டா ஹரப்பா. 1922 மொஹஞ்சதாரோ, அரிசியா சரியா. ஹரப்பா மொஹஞ்சதாரோ. அப்போ
மிக பழமையான நாகரீகம்னா மெசபடோமிய நாகரீகம் 3500 2000. சிந்து சமவெளி நாகரிகம்னா 3300 1900. எகிப்து நாகரிகம்னா கிமு, எல்லாமே கிமு தான், 3100 1100. அப்புறம் சீன நாகரிகம் 1700 1122. ஹரப்பானாலே புதையுண்ட நகரம் அல்லது பரீடு சிட்டின்னு சொல்லுவாங்க. இதை நூலில் முதல் விவரித்தவர் யாருன்னு கேட்டால் சார்லஸ் மேசன். எங்கேயும் இந்த ட்ராக் அமைச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா கராச்சி, அதாவது லாகூர் டு கராச்சிக்கு ரயில்வே ட்ராக் போடும் பொழுது 1856. அந்த சிப்பாய் கழகத்துக்கு முந்தின வருஷம் அப்படி ஞாபகம் வச்சிருங்க, 1857க்கு முன்னாடி. அப்புறம் முறையான அகழாய்வு 1920 ஹரப்பாவையும் மொஹஞ்சதாரோவையும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ண வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1920. 21 ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்டது, 22 மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேவா? இது இவ்வளவு முதல் பேஜில் கிளியர் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? இது இவ்வளவு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ரைட். அப்புறம் 1924 இங்கே தான் ஜான் மார்ஷல் ஒரு முடிவுக்கு வருவார். அன்னைக்கே பார்த்தோம். என்ன முடிவுக்கு வந்தார்? ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் ஒரு பொதுவான அம்சம் இருக்கு, காமன் ஃபீச்சர்ஸ் பிட்வீன் தி ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற ஒரு 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 ஆன்சருக்கு அல்லது ஒரு கொள்கைக்கு யார் வாரா இது கண்டுபிடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜான் மார்ஷல் 1924. பொதுவான அம்சங்கள் இருக்கு, காமன் ஃபீச்சர்ஸ் பிட்வீன் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. ஓகே, இவ்வளவு கிளியரா இருக்கு. இப்போ டப்புன்னு நான் வந்து உங்களுக்கு சீன நாகரிகம்னு கேட்டால் என்ன ஞாபகம் வரும்? கடைசியா இருக்கும் 1700 1122. 11 22 ஓர் 11 11 ஈர் 11 22 அப்படியாவது படிச்சு ஞாபகம் வச்சுருங்க. ஓகேவா? சீன நாகரிகத்துக்கு. அப்போ நம்ம படித்த வருடங்கள்னு பார்த்தீங்கன்னா 3500 2000, 3300 1900, 3100 அப்புறம் ஒரு 1700 1122, அப்புறம் சார்லஸ் மேசன் 1856, 1920, 1921, 1922. ஓகேவா? அப்போ 1920, 1921, 1922 3 வருஷங்களும் நீட்டாக படிச்சாச்சு. அப்புறம் 1924 எப்போ கேட்டாலும் தெரியணும், ஜான் மார்ஷல். பொதுவான அம்சங்கள் இருப்பது 24 hours தான் நம்ம டைம்லையும் பொதுவாக சொல்லுவோம். அப்போ 1924 பொதுவான டைம் அப்படி ஜான் மார்ஷல். பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டுபிடித்தவர் ஜான் மார்ஷல். அப்புறம் நாகரீகம் என்ற சொல் இதுவும் கேட்குறாங்க அடிக்கடி. நாகரீகம் என்ற சொல், த வேர்ல்ட் சிவிலைசேஷன் கம்ஸ் ஃப்ரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா லத்தீன் சொல்லான சிவிஸ். ஓகேவா? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதன் பொருள் வந்து நகரம். சிவிலைசேஷன் கம்ஸ் ஃப்ரம் த ஆன்சியன்ட் வேர்ட், என்னது? லத்தீன் வேர்ட். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த தொல்லியலாளர்கள், இந்த ஆர்கியாலஜிஸ்ட் வந்து எப்படி ஆய்வு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஸ்கேனர் வச்சு ஆய்வு பண்ணுவாங்க. மேக்னெட்டிக் ஸ்கேனர், அதாவது காந்த புல வருடி பயன்படுத்தி தான் இந்த நிலத்தினுடைய அடிப்பகுதி, அதாவது நிலத்தடின்னு போட்டிருப்பாங்க, நிலத்தினுடைய அடிப்பகுதியை இந்த காந்த புல வருடியை கொண்டு ஆய்வு பண்ணுவாங்க. உள்ள ஏதாவது பொருட்கள் இருக்குதா இல்லையாங்கிறத சும்மா ஒரு இடத்த தோண்டி தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஸ்கேனரை வச்சு ஸ்கேன் பண்ணும்போது அவங்க ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு அடியில் ஏதோ இருக்குன்னு சொல்லி அந்த புதையில தோண்டுவாங்க. ஓகேவா? ரைட். அப்புறம் அந்த ஏரியாவில் என்ன பொருட்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி ரொம்ப டீப்பாக ஆய்வு பண்ணணும்னா என்ன வேணும்? ரேடார், ரிமோட் சென்சிங் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இப்போ 2 விதமான மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று மேக்னெட்டிக் ஸ்கேனரு, அப்புறம் ஒன்று வந்து என்னதுன்னா ரேடார் சிஸ்டம், ரிமோட் சென்சிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ 1924 தெரியும், பொதுவான அம்சங்கள் தெரியும். 1920 தான் ஆய்வு பண்ண தொடங்குறாங்க. 21 ஹரப்பா கண்டுபிடிக்கிறாங்க. 1922 மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ரயில்வே ட்ராக் எங்க போட்டாங்கன்னா லாகூர் டு முல்தான் அல்லது கராச்சிக்கு ரயில்வே ட்ராக் போட்டாங்க. அப்போதான் அந்த செங்கலை கண்டுபிடிச்சாங்க. இதை புத்தகத்தில் எழுதுனது, மேசையில வச்சு எழுதுனது மேசன், சார்லஸ் மேசன். ஓகே, இவ்வளவுதான் நம்ம கிளியரா பார்த்துருக்கோம், மறக்காதுங்க. அப்புறம் இந்திய தொழில்துறை லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். 1861 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னு கேட்டால் டெல்லியில் இருக்கு.
தமிழ்நாட்டில் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டதுக்கு அன்னைக்கு சொல்லி தந்தேன். ஒரு 100 வருஷத்தை கூட்டிடுங்க. 1961 தமிழ்நாட்டில் ஏஎஸ்ஐ, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு, 1961. அன்னைக்கே பார்த்தோம். புவியியல்கை தெற்காசியாவில் இருக்கு. காலப்பகுதியை நம்ம பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவோம், அல்லது காப்பர் செப்பு காலம்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல 1.5 போட்டு இல்லை 15 லட்சம் போட்டிருப்பாங்க, சில இடங்கள்ல 13 லட்சம் போட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 15 13 ஓகே. பெரிய நகரங்கள் 6, கிராமங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கும் மேற்பட்டதுன்னு அன்னைக்கே பார்த்துட்டோம். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 13 லட்சம், 6 பிக் சிட்டிஸ், மோர் தென் 200 வில்லேஜஸ். ஓகேவா? அப்போ மறக்கக்கூடாத விஷயங்கள். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், இதை நம்ம விட்டுட்டு போயிட்டோம். இந்த துறையை நிறுவியவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், மறக்கவே கூடாது. ஓகே, அடுத்தது ஒரு டேபிள் இருக்குல்ல, இது இந்தந்த இடங்களை யார் யார் எப்பப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு இருக்கு. நான் இப்போ இதை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க போகிறது இல்லை, ஏன்னா உடனே மறக்க போறீங்க. இருந்தாலும் லைட்டாக பார்ப்போம். நீங்கள் ஆனால் எப்படியாவது இதை காணாமல் படிச்சிட வேண்டியதுதான். இயரை படிக்காட்டா கூட ஹரப்பா நகரத்தை கண்டறிந்தது யாருன்னா தயாராம் ஷானி, தயாராம் ஷானி அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ ஹரப்பாவினுடைய பிளேஸ் எங்கே இருக்கிறங்கிறதும் ரொம்ப முக்கியமாக. இந்த பாக்ஸையும் படிக்கணும், இந்த தொல்லியலாளருடைய பேரையும் கண்டிப்பாக படிச்சிடணும். அப்புறம் இந்த முக்கியமான குறிப்புகள்னு போட்டு அதில் அந்த இடங்களில் கிடைக்கப்பட்டது அப்படிப்பட்ட பொருட்கள்லாம் இருக்கும். ஸ்கூல் புத்தகத்தையும் தாண்டி இது கொஞ்சம் அவுட் சோர்ஸ் ஆகும், கொஞ்சம் யூபிஎஸ்சி லெவலில் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக அதை எது மைண்டில் செட் பண்ண முடியுமோ அந்த இடத்தையும் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு தொடர்பு படுத்திடுங்க. ஓகேவா? இப்போ ஹரப்பாங்கிறது மாண்டு கோமாரி மாவட்டம், லர்கானாங்கிறது மொஹஞ்சதாராவில் வந்துடும். பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்கு இந்த மாவட்டம், மொஹஞ்சதாராவை குறிக்கக்கூடியது. ஓகேவா? அப்போ ஹரப்பாவை கண்டறிந்தது யாருன்னு கேட்டா தயாராம் ஷானி. மொஹஞ்சதாராவை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா பானர்ஜி. பானர்ஜியை ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாரும் முகத்தை எங்க தான் பார்ப்பீங்கன்னா பேனர்ல பார்ப்பீங்க. கல்யாண வீட்டில் போனாலும் ஒரு சூப்பரான முகங்கள்லாம் எங்க இருக்கும்? உங்க ஊர்ல உள்ள முகங்கள் எல்லாமே அந்த பேனர்ல இருக்கும். ஸோ முகத்துக்கு பேனரை ஞாபகம் வச்சுருங்க. மொஹஞ்சதாரோங்கிறது பானர்ஜி. அப்புறம் ஹரப்பாவுக்கு ஓகே தயாராம் ஷானி. ஓகே, இது சிந்து நதியினுடைய வலது கரையில் அமைந்துள்ளது தான் மொஹஞ்சதாரோ. ராவி நதியினுடைய இடது கரையில் அமைந்தது தான் ஹரப்பா. இது ரெண்டும் முக்கியமான நதிக்கரைகள். ஓகேவா? அப்போ ராவி நதிக்கரையில இடது கரையில் அமைந்தது எதுன்னு கேட்டா ஹரப்பா. சிந்து நதியினுடைய வலது கரையில் அமைந்ததுன்னு கேட்டீங்கன்னா மொஹஞ்சதாரோ. முகத்தை எப்பவும் வலது கையில தான் கழுவிங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. அப்போ முகம் வலது கை, வலது கரைனா சிந்து, சிந்துனுடைய முகம் அழகா இருக்கும் அப்படின்னு படிச்சுக்கிட்டீங்கன்னா முகம் சிந்து வலது கை, இவ்வளவு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கிளியர். அப்புறம் பேனர். அப்புறம் சுட்கா ஜண்டோர், அதாவது டோர்லாம் எதுல போட்டா நல்லா இருக்குன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல போட்டா நல்லா இருக்கும், துரு பிடிக்காம இருக்கும், இல்லைன்னா துரு பிடிக்கும் டோர். அப்போ சுட்கா ஜண்டோருங்கிறது ஸ்டெயின்ங்கிறத ஞாபகம் வச்சுடுங்க. முடிஞ்சா இயரை படிங்க, எல்லாம் அப்படி கிடக்கட்டு. 2வது ரவுண்ட்ல படிச்சுக்கலாம். முதல் ரவுண்ட்ல முக்கியமானது நேமு, அப்புறம் கண்டுபிடிப்பாளர், அப்புறம் அந்த சுட்கா ஜண்டோர் எந்த பிளேஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல தான் இருக்கு. பலூச்சிஸ்தான் மாகாணத்துல தாஸ்ட் நதிக்கரை, சுட்கா தாஸ்ட் நதிக்கரை, தாஸ்ட். அப்புறம் சங்குதாரோ. சங்குதாரோ வந்து கண்டுபிடித்தது மஜூம்தார். சங்குதாரோங்கிறது மஜூம்தார். இந்த சங்குதாரோ பகுதி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிந்து நதி பகுதியில இருக்கு. சிந்து நதி கரையில சிந்து பகுதியில காணப்படுகிறது சங்குதாரோ. சங்கெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும், அதை வந்து சூம் பண்ணி தான் பார்க்கணும். அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா சூம் அப்படின்னு படிச்சுக்கோங்க. சங்குதாரோ சரியா? சங்குகள்லாம் ரொம்ப குட்டி குட்டியா கடல்ல இருக்கும். ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு பெருசா இருக்கு. கடலுக்குள்ள போய் ஜூம் பண்ணி பாருங்க. ரைட், அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா சங்குதாரோ. அம்ரி, இது ரொம்ப முக்கியமான பிளேஸ். அம்ரி அப்படிங்கிறது சிந்து நதி கரையினுடைய, இதுவும் அதே மாதிரி தான் சிந்து நதி, அதே தான் சிந்து நதி கரையில இருக்கு. சங்குதாராவும் அம்ரியும் ஓகே, ரெண்டும் ஈக்குவல். இதுவும் மஜூம்தார் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போதான் ரெண்டுமே கண்டுபிடிச்சிருக்காரு அம்ரி. அதாவது சங்கு அரிச்சு எடுத்திருக்காரு அப்படின்னு படிச்சீங்கன்னா சங்க அரித்து எடுத்தவர் சூம் பண்ணி அரிச்சு எடுத்தாரு அப்படின்னு 3ஐயும் தொடர்பு படுத்திடுங்க. சங்க அரிச்சு தான் எடுப்பாங்க மண்ணில் இருந்து. ஓகேவா?
ரைட். அப்போ அம்ரி, சங்கு, மஜூம்தார் அது 31. அப்புறம் இது 35ல் தான் அம்ரியை கண்டுபிடிச்சார். திரும்பவும் தேடி இருக்கிறாரு அரிச்சு 4 வருஷம் கழிச்சு போய் அப்படின்னு படிச்சுக்கேன். அப்புறம் காளிபங்கன். காலியா கிடக்கிறது எந்த பகுதினா ராஜஸ்தான் பகுதி தான் காலியா கிடக்கும். மணல் மேடா சும்மா காலியா இருக்கும். அதனால காளிபங்கன்கிறது ராஜஸ்தான். அங்க என்ன நதினா காகர் நதிக்கரையில காணப்படுகிறது. ஓகேவா? காகர் நதிக்கரையில இந்த காளிபங்கன் காணப்படுகிறது. இங்க கோஸ் அப்படிங்கிறவர் போய் ட்ரை பண்ணியிருக்க கண்டுபிடிச்சிருக்கிறாரு கோஸ். அப்போ இதை எப்படி படுத்திக்கலாம்? ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போட்டுவிடுங்க சரியா? முட்டைகோஸையும் காளிபங்கனையும் காலிஃப்ளவரையும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சுக்கும். ஓகேவா? காலிஃப்ளவர் முட்டைகோஸ் சரியா? ரெண்டும் ஒரே மாதிரி தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஓகே ஆயிரும். யாரா வந்திருக்கா? ஷார்ட்கட் ஏதாவது உண்டுனா அங்க எங்கேயா படிக்கும் போது எழுதி வச்சுடுங்க, நல்லா ஞாபகமா இருக்கும். ஓகேவா? அப்புறம் லோத்தல். லோத்தல்னா போகவா நதிக்கரையில இருக்கு. லோத்தல் எந்த நதிக்கரையில இருக்குன்னா குஜராத். நமக்கு தெரியும் குஜராத்ல கப்பல் கட்டும் தளம் எதுன்னு கேட்டா லோத்தல் தான். நம்ம அதிகமா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த லோத்தலா தான் இருக்கும். கப்பல் கட்டும் டாக்யார்டு எங்க இருக்குன்னு கேட்பாங்க. அது இந்த போகவா நதிக்கரை. அப்ப ராவி நதிக்கரையில எது இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா இருந்துச்சு. அதில் ஞாபகம் வச்சுடுங்க. அந்த மொஹஞ்சதாரோனா சிந்து நதியினுடைய வலது கரையில். அப்புறம் ஹரப்பாவை கண்டுபிடித்தது யாருன்னு கேட்டா தயாராம் ஷானி. மொஹஞ்சதாரோ வந்து பானர்ஜியில. அப்புறம் சுட்கா ஜெண்டோருங்கிறது டோர் ஸ்டெயின்ல இருக்கணும்னு சொன்னேன். சங்கையும் அம்ரியும் அரிச்சு எடுத்தது மஜூம்தார். அப்புறம் காளிபங்கன் காலியா இருக்கும் ராஜஸ்தான்ல. அது என்ன நதின்னு கேட்டீங்கன்னா காகர் நதி. அப்புறம் அங்க கண்டுபிடித்தவர் வந்து காலிஃப்ளவர். அப்புறம் கோஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுனுங்க. அப்புறம் லோத்தல்ங்கிறது குஜராத்ல இருக்கு. அங்க வந்து போகவா அப்படிங்கிற நதிக்கரை. அப்புறம் சர்கோட்டடா அல்லது சுர்கோட்டடான்னு சொல்லுவாங்க, அதுவும் குஜராத். அப்போ பிளேசஸ் பார்த்துட்டு குஜராத்ல இதெல்லாம் இருக்குன்னா லோத்தல், சுர்கோட்டடா. இங்க பாருங்க லோத்தல் கண்டுபிடித்தது ராவ். ராவ். ஏதாவது ஒரு ஷார்ட்கட் யோசிச்சு வச்சிருக்கேன்னா. அப்புறம் சர்கோட்டடா. ஜோஷி. சர்கோட்டடாங்கிறது எங்க யார் கண்டுபிடிச்சதுன்னா ஜேபி ஜோஷி அப்படின்னு படிச்சுங்க. ஜேபி ஜோஷி. அப்புறம் முக்கியமான பிளேஸ், இதுல முக்கியமான பிளேசஸ் பாருங்க. இந்த R37 ஒரு பிளேஸ் இருக்கு பார்த்துருங்க. யூபிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஏன்னா பையன் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். புதைக்குழி. அது பரீடு சிட்டின்னு தெரியும். புதையுண்ட நகரம் ஹரப்பா. அங்க ஒரு புதைக்குழிக்கு பேர் வந்து R37 சொல்லி குறிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? R37 முக்கியமான பாயிண்ட். அப்புறம் ஒரு பெண் மற்றும் கருப்பையிலிருந்து வெளிவரக்கூடிய தாவரம் சித்தரிக்கும் செவ்வக முத்திரை ஒன்று அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் மொஹஞ்சதாரோனாலே தெரியும், முகத்தை குளத்துல போய் கழுவுங்க அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கிடுங்க. முகம் பெரிய குளம் இருக்கும். அப்புறம் பெரிய தானிய கிடங்கும் இருக்கு. அப்புறம் ஒரு கூட்ட அரங்கம் நடக்கும். முகம்லாம் அப்பதான் தெரியும். அந்த கல்யாண வீட்டுலலாம் கூட்டம் படிச்சுன்னு தெரியணும்னா அப்படி இந்த பேனரு கூட்ட அரங்கம், அங்க டான்ஸ் எல்லாம் நடக்கும். வெண்கல நடன பெண் எல்லாம் இருக்கு. அப்படி ஞாபகம் வச்சுருங்க. அப்புறம் பத்மாசன நிலையில அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு யோகியினுடைய இந்த மத குரு எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க. அப்புறம் பசுபதி மகாதேவரின் முத்திரை, அரச மரம் உருவம் பொறித்த முத்திரை எல்லாமே இந்த மொஹஞ்சதாரோவில் கிடைச்சிருக்கு. அப்புறம் சுட்கா ஜெண்டோருங்கிறது ஒரு கதவு. யாருக்கு இடையிலன்னா ஹரப்பாவிற்கும் பாபிலோனுக்கும் இடையில ஒரு வர்த்தக மையம். சரி, அந்த கதவை திறந்தாச்சுன்னா உள்ள வியாபாரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு படிச்சுருங்க. ஹரப்பா பாபிலோன். சங்குதாராவில் வந்து மணிக்கற்கள், பூனையை துரத்தும் நாயின் கால் தடம். வித்தியாசமா இருக்கக்கூடியதை மட்டும் படிச்சுங்க. பூனையை துரத்தக்கூடிய நமக்கு ஞாபகம் இருக்கும். நாயின் கால் தடம் எங்க இருக்குன்னா சங்குதாரோ. அப்போ பூனையை நாய் துரத்துனா பூனைக்கு என்னதான் நடக்கும்? சங்கு தான் நடக்கும். சங்கு தான் ஊதணும். நாய் கடிச்சிடும்ல அப்படின்னு படிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் அம்ரியில என்ன இருந்திருக்குன்னா மான் இருந்ததாக ஒரு ஐடென்டிபிகேஷன் எடுத்திருக்கிறாங்க. மான். அப்புறம் காலிபங்கர்ல வந்து வேள்வி குண்டம். அங்க என்னதான் பண்ண முடியும்? வேள்வி தான் பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது ராஜஸ்தான்ல. வேள்வி குண்டம். அப்புறம் ஒட்டகம்னாலே அங்கதான் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ஒரு கலப்பை கண்டுபிடிப்பாங்க. அங்க விவசாயமே பண்ண முடியாது. ஆனா அங்க ஒரு நதி இருந்திருக்கு அந்த காலத்துல, காகர் நதிக்கரை. ஸோ அங்க ஒரு மரக்கலப்பையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சிருக்கேன். வேள்வி குண்டம் ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்கூல் புக்லயே எங்கேயும் இருந்துச்சு. அப்புறம் லோத்தல்னாலே தெரியும்,
ஒரு துறைமுக நகரம். அப்புறம் ஒரு ஐவரி ஸ்கேல் ஒன்று அங்கே கிடச்சுன்னு சொல்லி நம்ம 6th ஸ்டாண்டர்டில் படித்தோம். ஆனால் அதை பற்றி இங்கே இல்லை. அப்புறம் நெல்லினுடைய உமி கிடச்சிருக்கு. பலிபீடங்கள், சதுரங்கம், சதுரங்க கட்டைகள். முக்கியமாக வந்து துறைமுக நகரத்தை நல்லா படிச்சுக்கோங்க. அவ்வளோ சர்கோட்டடாவில் குஜராத் ஜோஷி. குதிரைகளின் எலும்பு கிடச்சிருக்கு. கார்னேலியன் மணி. குதிரைகளின் எலும்பு குதிரைகளுக்கு குதிகைன்னு போட்டிருக்கேனா? ஆமாம். ஆனால் ஹரப்பா மக்கள் அறியாதது தான். ஆமாம், இது சொர்கோட்டடா மக்கள் வந்து குதிரைகளினுடைய எலும்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம அன்னைக்கு படித்தோம் ஹரப்பா மக்கள் அறியாத மிருகம்னு பார்த்தீங்கன்னா குதிரைன்னு தான் படிச்சிருந்தோம். ஆனால் இங்கே யூபிஎஸ்சி புக்ஸில் கிடச்சிருக்கு சோர்ஸ், நமக்கு குதிரைகளின் எலும்பு கிடைத்ததாக போட்டிருக்கு. ஆனால் அறியாத மிருகம் குதிரை, அறியாத உலோகம் வந்து இரும்புன்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம், வேண்டாம். ஓகே, அடுத்தது பானவாலி. இல்லையா, பானை நிறைய ஹிசார் இருக்கு. ஹிசார்னா என்னது? ஏதோ ஒரு ட்ரிங்கிங்க பேரும் ஹிசார் தான். ஓகே, பானை நிறைய ஹிசார் இருக்கு அப்படி படிச்சிடுங்க. அது கூட பிஸ்கட்டையும் சேர்த்து வச்சு குடிக்கணும். சரி, அப்படி படிச்சீங்கன்னா பானையில ஹிசார் இருக்கு, கூடவே பிஸ்கட்டும் இருக்கு அப்படின்னு படிச்சீங்கன்னா பானவாலி ஹிசார் பிஸ்ட். பார்லி தண்ணி. ஓகே, ஞாபகம் வச்சுருங்க. அப்புறம் டோலவீரா, ரான் ஆஃப் கட்ச், குஜராத். அப்போ குஜராத்தில் வரக்கூடிய பிளேசஸ் பார்த்தீங்கன்னா லோத்தல், சுர்கோட்டடா, டோலவீரா. இதுவும் பிஸ்ட் தான். டோலவீரா வந்து என்னதான் பிஸ்ட். வீரன் ஆகணும்னா பிஸ்கட் சாப்பிடணும். அப்போ டோலவீரா பிஸ்கட்டு, பிஸ்ட் அப்படி படிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா? அப்புறம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு பாருங்க. டோலவீரர் வந்து யுனெஸ்கோவால், ஏன்னா வீரர்ல, அதனால யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட என்னது இந்தியாவினுடைய முதல் ஐவிசி தளம் என்ற பெயரை பெற்றது எதுன்னு கேட்டா டோலவீரா. அப்புறம் ரூபர். ரூபர்ங்கிறது ஒய்டி சர்மா. ரூபரை கண்டுபிடித்தது ஒய்டி சர்மா. எந்த நதிக்கரைன்னு பாத்தீங்கன்னா சட்லஜ் நதிக்கரை. சட்லஜ், ரூபர். சரியா, சட்லஜ் நதிக்கரை. கடைசியா ராக்கி ஹர்கி, ஹரியானாவில் உண்டு. ராக்கி ஹர்கி எங்க இருக்கு? ராகி ஹரி, அப்படி ராக்கி ஹர்கி ஹரி. இந்த ஹர்கிங்கிறத ஹரியானான்னு எடுத்துக்கணும். ஹர்கி ஹரியானா அப்படி படிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு நிறைய ஷார்ட்கட் போட்டு படிங்கன்னா, முடிஞ்ச அளவு நிறைய ஷார்ட்கட் போட்டு படிங்க. அப்போதான் மைண்ட்ல செட் பண்ண முடியும், இல்லைன்னா மறக்க தான் செய்யும். ஓகே, இன்னைக்கு நான் சொல்லி வந்த ஷார்ட்கட்லாம் ஓரளவு ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும். ரைட். அப்போ இந்த இந்த பேஜை நீங்க திருப்பி திருப்பி படிக்க வேண்டியது. இந்த ராக்கி ஹர்கி ஹரியானாவை கண்டுபிடிச்சது சூரஜ் பன். பன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ராகில பன்னு செஞ்சிருந்தா அப்படி இருக்கும், ராகி பன், சூரஜ் பன். ஓகேவா? ரைட். இந்தியாவினுடைய மிகப்பெரிய தளம். டெரகோட்டா சக்கரம் கிடைச்சிருக்கு, பொம்மைகள் கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே, இது இவ்வளோ அவுட் சோர்ஸ்ல நான் எடுத்து வச்சிருக்கிறது. இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் கண்டிப்பா தெரியணும். அடுத்தது இது ஸ்கூல் புக்ல இருந்து, நான் 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து வரேன். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் அடிச்சு விட்றேன், நீங்க எல்லாத்தையும் ரீட் பண்ணிடுங்க. அதாவது இந்தியாவினுடைய முதல் கட்ட நகரமயமாக்குதல் எங்க நடந்துச்சுன்னா இண்டஸ் சிவிலைசேஷன் தான் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இன் இந்தியா. கேட்டீங்கன்னா முதலாக நகரமயமாக்க எங்க வரோம்னா இந்த சிந்து சமவெளி நகரத்துல தான் வரும். ஓகேவா? ரைட். அப்புறம் பெயரிடு முறையும் படிநிலைகளும் காலவரிசைகளும். ஓகே, இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் பாகிஸ்தான் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடும் இதெல்லாம் அந்த கதையில அப்படியே அடிச்சு விட்ருங்க. ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன் 7000 அன்னைக்கு பார்த்தோம். கற்கால பகுதியான மெகர்கர் காலம் தான் இந்த 7000. ஓகே, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மெகர்கருக்கு காலகட்டம் கேட்டாங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் 7000, அதாவது புதிய கற்காலம். சரியா? நியோலித்திக் ஏஜ்னு வரும். ஓகே, என்ன இருக்கு? நியோலித்திக் வில்லேஜஸ் இந்த ரீஜன் ஆஃப் நியோலித்திக் சைட் ஆஃப் மெகர்கர். ரைட். ஏற்கனவே பார்த்தோம் தொடக்க கால ஹரப்பா வந்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆகும். தொடக்க காலம், முதிர்ச்சி காலம் அப்படின்னு படிப்பாங்க. பிற்கால காலம்னு. தொடக்க கால ஹரப்பாக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 3200 இருந்து 2600 வரைக்கும். முதிர்ச்சி அடைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2600 இருந்து 1900 வரைக்கும் நடக்கும். அப்புறம் அழிவை நோக்கி போகும். இந்த பிற்கால ஹரப்பாங்கிறது அழியக்கூடிய ஸ்டேஜ் 1900 இருந்து 1700 வரைக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து கொண்டே இருக்கும். 1700ல கம்ப்ளீட்டா போயிடும்.
நான் பார்த்தீங்களா, ஹரப்பாவுக்கு முதலில் வருகை தந்தவர் சார்லஸ் மேசன். ஓகே, அவர் தான் புத்தகம் எழுதினாரு. முதல்ல வருகை தந்தது யாருன்னு கேட்டாலும் இந்த சார்லஸ் மேசன் மேசையில வச்சு புத்தகம் எழுதினாருன்னு பார்த்தோம். சரியா? அப்புறம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த அம்ரியை கண்டுபிடிச்சது 1831 அம்ரியை வந்து கண்டுபிடிப்பாங்க. இந்த பர்ன்ஸ், அலெக்சாண்டர் பர்ன் தான் அம்ரியை கண்டுபிடிப்பார். அம்ரியை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் பர்ன்ஸ். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 1831 அம்ரி. அப்புறம் லாகூர் டு முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக 1856 படிச்சோம். ஹரப்பா அழிக்கப்பட்டது. ஓகேவா? அப்போ 1831 வருகை புரிந்தவர், அம்ரிக்கு வருகை புரிந்தவர் யாருன்னு கேட்டா அலெக்சாண்டர் பர்ன்ஸ். எங்க இருந்து எங்க நம்ம அங்க பார்த்தோம் லாகூர் டு கராச்சின்னு பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா லாகூர் டு முல்தான். ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டின்ல லாகூர் டு முல்தான் இருந்தாலும் ரைட்டு தான், லாகூர் டு கராச்சி இருந்தாலும் ரைட்டு தான். ஓகேவா? அப்புறம் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், அதாவது நம்ம ஏஎஸ்ஐனுடைய நிறுவனர்னு பார்த்தோம். 1861 இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் இந்திய தொல்லியல் துறையை நிறுவினார் 1861. அவர் அதுக்கு முன்னாடி 2-3 ரவுண்டு எல்லாரும் புதையலை தேடி அலைஞ்ச மாதிரி அலைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு ஒரு ஒரு முத்திரை ஃபர்ஸ்ட் கிடைச்சது, இவருக்கு தான் கிடைச்சிருக்கு. 1853 அப்புறம் 56 75 இவருக்கு ஹரப்பாவை போய் அடிக்கடி பார்வையிட்டு இருக்காரு. ஏதாவது புதையல் இருக்கான்னு அவர் தேடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். 53, 56, 75 இந்த ரவுண்டு கட்டி அங்க போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு ஒரு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யாரு டைரக்டர்னு கேட்டாங்கன்னா சர் ஜான் மார்ஷல். 1920 ஒரு ஆய்வு நடக்குதுல்ல, அதுக்கு முக்கிய காரணமா இருந்தவரே இந்த சர் ஜான் மார்ஷல். இவங்கெல்லாம் புதையலை தேடி வந்த மாதிரி வந்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன நல்லா தேடுங்க, நிறைய ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி மார்ஷல் வந்து என்ன பண்றாரு, 1920 தேடுறாரு. அப்பதான் 21 என்னதான் கண்டுபிடிக்கிறாங்க, ஹரப்பாவை கண்டுபிடிக்கிறாங்க. 22 மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, அப்போ மேசன்னா உங்களுக்கு தெரியும் 26 வருகை புரிந்தவர். ஓகேவா? 56 26 போட்டு குழப்பிடக்கூடாது. 26 சார்லஸ் மேசன் வருகை தந்தார். அப்புறம் இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் எப்பெல்லாம் ரவுண்டு கட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 53, 56, 75. அந்த 56 தான் என்ன போட்டாங்க, இந்த ஒரு ட்ராக் போட்டாங்க, ரயில்வே ட்ராக், லாகூர் டு முல்தான். அப்போ அங்க ஆய்வு நடத்த காரணமாக இருந்த டைரக்டர் யாருன்னு கேட்டா கன்னிங்ஹாம் போட்டக்கூடாது, அவர் ஏஎஸ்ஐனோட நிறுவனர் தான். அங்கு ஆய்வு முக்கியத்துவத்தை உணர்ந்து கண்டிப்பா அங்க ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொன்னவர் சர் ஜான் மார்ஷல். அது மாதிரிதான் முறையா நடந்துச்சு. அப்புறம் இந்த பாயிண்ட் அடிக்கடி கேட்பாங்க பார்த்துங்க. 1931 அம்ரி, அலெக்சாண்டர் பர்ன்ஸ். அதே மாதிரி 1940 வாக்குல, ரொம்ப லேட் டைம், அதாவது அப்படி ஆராய்ச்சி பண்ணி 1940 இந்த வீலர்னு ஒரு ஆள் ஹரப்பாவில் திரும்பி ஆய்வு பண்றாரு. REM வீலர். 40 ஒரு வீல் இருக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சிருங்க. என்னது 40, 4 வீல் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சிருங்க. எதுக்கு, கார் இருக்கு. ஸோ இந்த வீலர்ல தான் 2 வீலர் 4 வீலர் எல்லாம் என்ன இருக்கும், ஓன் ரவுண்டா இருக்கும். என்னையா படிச்சு வச்சிருங்க. இந்த வீலர் வந்து 1940 ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்புடையது இந்த காளிபங்கன், லோத்தல், ராகிகர்கி நம்ம எல்லாம் பார்த்தோம். சரி, இது ஒரு பிளேஸ் சொல்லுங்க. அப்போ நம்ம ஏற்கனவே படித்தோம், காளிபங்கன் காலியா இருக்கக்கூடிய ராஜஸ்தான். லோத்தல் எங்க இருக்கு, குஜராத்ல இருக்கு. ராக்கி ஹர்கி எங்க இருக்கு, ஹரியானாவில் இருக்கு. ஹர்கி ஹரியானான்னு சொல்லியிருந்தேன், ராக்கி ஹர்கி ஹரியானா. டோலவீரா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத். சரியா? இது கேட்பாங்க சில நேரம் மேட்ச் த ஃபாலோயிங்ல. அப்புறம் புவியியல் அமைவிடம் குடியிருப்புகள். நேரம் ஆயிடுச்சு, தமிழ் பார்க்கணுமே. சரி, 1.5 மில்லியன் நான் ஸ்பீடா போறேன், நீங்க 2 வீட்டில் வச்சு வாசிச்சுடுங்க. அங்க பார்த்தோம் 13 லட்சம் பார்த்தோம், இங்க 15 லட்சம் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸ்கூல் புக்ல. அப்புறம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்டாங்க. வடக்குல ஷாடுகை, கிழக்கில ஆலம்கீர்பூர், உத்தரப்பிரதேசத்தில். அதுக்கு எல்கைகள், இந்த புவியியல் அமைவிடம், இந்த சிந்து சமவெளியினுடைய எல்கைகள் அங்க 6th ஸ்டாண்டர்ட்ல வேற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கும். இதான் அடிக்கடி என்ன கேட்கறாங்க. வடக்குல ஷாடுகை ஆப்கானிஸ்தான்ல இருக்கு, கிழக்குல ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு, தெற்கில் தைமதாபாத், தேதை அப்படி படிச்சிருங்க, தேதை. தெற்குல தைமதாபாத், அது எங்க இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்கு. இந்த மாதிரி எல்கைகளை மேற்குல வந்து ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான், மேற்குல பாகிஸ்தான், ஈரான் எல்கையில இருக்கு. ஓகேவா? ரைட். ஸ்பீடா
முக்கியமான நகரங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு, இது அவ்வளோ முக்கியமாக படிக்கணும். ஹரப்பா எங்கே இருக்குன்னா பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்கு. இப்போ அந்த பழைய பஞ்சாப், ஓகே, அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப்ல இருக்கு. மொஹஞ்சதாரோவும் பாகிஸ்தானில் தான் இருக்கு. டோலவிரா, லோத்தல், சுர்கோட்டடா அந்த 3 எங்கே இருக்கு? குஜராத்தில் இருக்கு, பார்த்துட்டோம். இந்த காலிபங்கன் எங்கே இருக்கு? காலியா இருக்கக்கூடிய ராஜஸ்தான்ல இருக்குன்னு பார்த்தோம். பானவாலி, ராக்கி கர்கி ரெண்டுமே எங்க இருக்குன்னா ஹரியானால இருக்கு. ஓகே, இந்த பானையில இந்த ராக்கி கர்கி இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? ஹரியானாவில் இருக்கு. ஓகே ரைட். அங்க வந்து தெருக்கள்லாம் எப்படி இருந்து அடிக்கடி கேட்பாங்க பாருங்க. அங்க வந்து ஒரு முறையான நகரம் தானே இது, நகரமயமாக்கல் அடித்தளம். அப்போ தெருக்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ஒழுங்கா இருந்துச்சு. உங்க சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களை பயன்படுத்தினார்கள். அப்புறம் வந்து ஜென்ரலா சொல்ல போனீங்கன்னா சாக்கடை வசதிகள் அழகா இருந்துச்சு. அப்புறம் மாடி வீடு இருந்துச்சுன்னா ஆமா இருந்துச்சு. அந்த கதையெல்லாம் எழுதிடணும். ஓகேவா? ரைட். சட்டக வடிவமைப்பு, கழிவுநீர் வடிகால்கள், ஓகே, இதெல்லாம் அப்படியே முடிச்சிருங்க. அப்புறம் மொஹஞ்சதாரோங்கிறது உயர்ந்த மேடையில் இருந்த ஒரு நகரம். ஹரப்பான்கிறது பரீடு சிட்டி, புதையுண்ட நகரம். மொஹஞ்சதாரோங்கிறது என்னது? மவுண்ட் ஆஃப் டெட்னு படிப்பீங்க. சரியா? பாருங்க, குளியல் அறையெல்லாம் கரெக்டா இருக்கு எல்லா வீட்லயும். அப்புறம் ஒரு குளம் பார்த்தோம்ல, பெருங்குளம். அந்த குளத்தை பத்தி இங்க படிக்க வேண்டிய வருமே. எங்க இருக்கு? கிரேட் பாத். இந்த கிரேட் பாத் எங்க இருக்குன்னு கேட்டா மொஹஞ்சதாரோ. முகம் கழுவுறதுக்கு குளம் வேணும்னு சொன்னோம்ல, அந்த பெருங்குளம் இங்கதான் இருக்கு. இந்த மொஹஞ்சதாரோவில் இருக்கு ஒரு பெரிய குளம். வடக்கு பக்கத்துல தெற்கு பக்கத்துலயும் இதெல்லாம் அடிக்கடி கொஸ்டின்ஸ்ல வரக்கூடியதாகும். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கேட்பாங்க. வடக்கு பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும் படிக்கட்டுடன் அமைந்துள்ளது, நடைபாதையின் அருகே பல அறைகளும் உண்டு. அப்புறம் சுவர்கள், இது அடிக்கடி கேட்கிறான். இதனுடைய சுவர்கள் ஜிப்சம் செறிந்த சுண்ணச்சாந்தால் பூசப்பட்டிருக்கும் சுவர்கள். அப்புறம் அடிப்பகுதி வந்து என்ன செய்யணும்? நீர் புகாதபடி இருக்கணும்ல, லீக் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு இது ஒரு நீலக்கீல் ஒன்று உண்டு. நிலக்கீல் அல்லது தார் அப்படி கொண்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தண்ணி அடியில போகாதபடி செஞ்சிருப்பாங்க. இந்த புத்தகத்துல ஜிப்சம் செறிந்த சுண்ணச்சார்ந்த சுவர்ல கட்டியிருக்கிறாங்க. அடிப்பகுதியை பத்திய பாயிண்ட்ஸ் இதுல இல்லை. ஆனா என்னது அடிப்பகுதியில நீர் கசியாம இருக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா நீலக்கீல் அல்லது இயற்கை தார், கறி, இந்த கீல் சொல்லுவாங்கல்ல, தார், அந்த இதை வச்சு அடியில பூசியிருப்பாங்களாம். ஹரப்பா மக்கள் எந்த பயிரிடல் முறையை பயன்படுத்தினாங்கன்னா டபுள் கல்டிவேட்டர். சரியா? டபுள் கல்டிவேஷன், இரட்டை பயிரிடல் முறையை பயன்படுத்தினார்கள். அவங்க நெல் போடல, கோதுமை, பார்லி, அவரை. ஏற்கனவே பார்லின்னு ஒரு இடத்துல பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி கொண்டை கடலை, எள்ளு இதெல்லாம் அவங்க பயிரிட்டாங்களாம். ஓகே, தெரிஞ்சு வச்சிருங்க. அதே மாதிரி காலிபங்கன்ல நம்ம காலியா இருக்கக்கூடிய நிலத்துல போய் என்ன செய்வாங்க? உழுது பாக்குறாங்க. எதை கொண்டு? மரக்கலப்பையை கொண்டு உழுதாங்கன்னு நம்ம அங்க பார்த்தோம். ஸோ காலிபங்கன் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. அங்க உழுத நிலங்கள் இருக்கிறதுனால அங்க வந்து உழவுக்கு கலப்பை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் தொல் தாவரவியலாளர்கள், ஆர்கியாலஜிஸ்ட், ஆர்கியோ பாட்டனிஸ்ட். ஓகே, தொல் தாவரம்னு வரும்போது பாட்டனிஸ்ட் வரும். சரி, ஆர்கியோ பாட்டனிஸ்ட். இவங்க வேளாண்மை சம்பந்தமான பழமையான வேளாண்மையை பத்தி ஆராயக்கூடியவங்க ஆர்கியோ பாட்டனிஸ்ட். விலங்குகளை பழக்கப்படுத்துறது. இவங்களுக்கு குதிரை இல்லைன்னு பார்த்துட்டீங்களா? அந்த மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது அடிக்கடி கேட்பாங்க. ஹரப்பாவில் உள்ள மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? செபு, பெரிய உடலமைப்பை கொண்ட அந்த மாடுகள். இது முத்திரைகள் எல்லாம் இந்த மாடுகளுடைய உருவம் இடம்பெற்று இருந்தது. ஓகே, முத்திரைகளில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் இவங்க சாப்பிட்டது வந்து மீன், பறவை இறைச்சி எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. காட்டுப்பன்றி, மான் இதெல்லாம் அங்க இருந்ததுக்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு. அப்போ அறியாத உலோகம் இந்த மிருகம்னு பாத்தீங்கன்னா குதிரை. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனா எருமை, பன்றி, யானை எல்லாமே அங்க வளர்த்துருக்காங்க. சரி, ரைட். அப்புறம் முக்கியமான இந்த ஒரு பொருள் நகை சம்பந்தமா கைவினை தயாரிப்புகள்ல இவங்க பெயர் பெற்றவர்கள். கார்னீலியன் மணிங்கிற ஒரு ஸ்டோனை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பீட்ஸு, ஆர்னமெண்ட்ஸ் மேக்கிங், ஷெல் பேங்கிள் எல்லாமே. அதாவது இந்த ஷெல் பேங்கிள்ங்கிறது சங்கு வளையல். சரியா? சங்கு வளையல்லாம் அங்கே இருந்திருக்கு. அணிகலன்கள் செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அப்படி கற்பனை பண்ணி படிச்சுக்கிடுங்க. ஓகேவா? அந்த கார்னீலியன் மணியை தான் அடிக்கடி கேட்கறான். சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு கல். அப்புறம் ஜாஸ்பர், கிறிஸ்டலுக்கு இன்னொரு பேர் தான் படியக்கல், ஸ்டீடைட்டு, நுரைக்கல். சரியா? ரைட். செம்பு, வெண்கலம், தங்கம் இதெல்லாம் இருந்திருக்கு. அப்போ தங்க உலோகமும் இருந்திருக்கு, வெண்கலம் இருந்திருக்கு, செம்பு இருந்திருக்கு. ஞாபகம் வச்சுருங்க. எல்லாமே கோல்டு கலர்ல இருக்கக்கூடியது. அப்புறம் டெரகோட்டா எல்லாமே பண்ணியிருக்காங்க. டெரகோட்டானா மண்ணால், சுடு மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள். பீங்கான், சங்கு இதெல்லாம் அணிகலன்கள் செய்திருக்காங்க. ஓகேவா? செஞ்சுட்டு மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்குமா. இங்க உள்ள பொருட்கள் எல்லாம் வேலைப்பாடு செஞ்சு மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறதா சான்றுகள் இருக்கு. அப்புறம் இந்த அட்டவணை ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்கு,
பாம்பு கடிச்சுன்னா டைரெக்டாக உங்களுக்கு சங்கு தான் அப்படின்னு வச்சுக்கோங்க, எல்லாம் பால் ஊற்றிடுவாங்க. சரி, அப்படின்னு படிச்சுக்கிட்டீங்கன்னா சங்கு, நாகேஸ்வர், பால்கோட். அப்புறம் வைடூரியம்ங்கிறது கையில் போடக்கூடியது, அதான் ஷார்ட்டு கை, சின்னதாக போடுவீங்க, ஷார்ட்டாக கையில் போடக்கூடியது தான் வைடூரியம், அப்படி படிச்சிருங்க. அப்போ கார்னீலியனுங்கிறது ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு கல், அது லோத்தலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரீடைட் அப்படிங்கிறதுக்கு தமிழில் நுரைக்கல்னு பேர். இது எங்கே கிடச்சிருக்குன்னா தெற்கு ராஜஸ்தானில் கிடச்சிருக்கு. செம்புங்கிறது ராஜஸ்தான்லையும் ஓமன்லையும் கிடச்சிருக்கு, செம்பு. ரைட், இது படிச்சிடணும். சங்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க, கிளியராக படிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்த பேஜ் மட்பாண்டங்கள். இந்த கதையெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிடுங்க. அதில் முக்கியமாக அரச இலைகளை பற்றி இருக்கும். அவங்க வரைஞ்ச பானைகள் எல்லாம் அரச இலைகள், மீன் செதில்கள், இதெல்லாம் டிசைன், அந்த அச்சு அதில் பதிச்சிருவாங்க. ஓகேயா? அப்புறம் இதெல்லாம் என்ன கலரில் இருந்துச்சுன்னு கேட்பாங்க. அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணத்தில் இந்த பானைகளுக்கு மேலே பெயிண்ட் பூசப்பட்டு இருக்கும். சிவப்பு கருப்பு அப்படின்னா திமுக கட்சியை ஞாபகம் வச்சுருங்க. சரியா? அதில் தான் சிவப்பும் கருப்பும் இருக்கக்கூடியது. ஓகேவா? அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணம் பூசப்பட்டிருக்கும் அந்த பானையிலெல்லாம். அப்புறம் உலோகங்களும் கருவிகளும், செம்பு வெண்கல கருவிகள். ஓகே, இதெல்லாம் கதையில நமக்கு தெரியும். அப்புறம் பாருங்க, அந்த படிகைக்கல், ஒரு படிகைக்கல் பார்த்தோம்ல, அந்த படிகைக்கல்ல கத்திகள் செய்திருந்தாங்களாம், கல்லுலயே கத்தி. ஓகேவா? அப்புறம் செம்பு பொருட்கள், எலும்பு, தந்தம், ஐவரி, இதெல்லாம் வந்து கருவிகள்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் கதை தான். உளிகள், ஊசிகள், மீன் பிடிப்பதற்கான தூண்டல், அப்பவுமே தூண்டல்லாம் இருந்திருக்கு. சவர கத்திகள், சேவிங் பிளேட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. தராசு தட்டுகள், கண்ணாடியெல்லாம் அப்பவுமே இருக்கு. அஞ்சன கோல்கள், அஞ்சன கோல்னா என்னது? கண்ணுக்கு மை தீட்டக்கூடிய குச்சிக்கு பேர் தான் அஞ்சனம். அப்புறம் அந்த கல்லுக்கு பேர் பாருங்க ரோரி செட், அந்த படிகைக்கல் முக்கியமானது. இது அடிக்கடி கேட்கறான். ரோரி செட், செட் வகை கல், பிளேடு போல இருக்கும் அந்த செட் வகை கல்கள், அதான் ரோரி செட். இது எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல ரோரிங்கிற இடத்துல இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் ரோரி. கல்லுக்கு பேரு செட்டு தான். என்ன போட்டிருக்கு பாருங்க கீழே, ரோரி செட். பாகிஸ்தான்ல உள்ள ரோரி அப்படிங்கிற பகுதியில் கிடைச்சதுனால அதுக்கு பேர் ரோரி செட். அப்புறம் துணிகள் வந்து பருத்தி, பட்டு, இதெல்லாம் ட்ரெஸ் அணிஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு மதகுரு, அவர் வந்து டிசைன் போட்ட துணியெல்லாம் போட்டிருக்காரு. அப்புறம் மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்படக்கூடிய டான்சிங் கேளுக்கு கையில நிறைய என்னது இருந்திருக்கு? வளையல் இருந்திருக்கு. அவங்க கார்னீலியன், செம்பு, தங்கம், இந்த கதையெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகே, அவ்வளோதான். வணிகம் பார்த்தீங்கன்னா வியாபாரம், எங்க மெசபடோமியாவுடன் நெருங்கிய வணிக தொடர்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் திருப்பி திருப்பி வருது. அப்புறம் இவங்க சுமேரிய நாகரீகம் நிலவிய எந்த பகுதிகள்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓமன், பஹ்ரைன், ஈரான், ஈராக்குலாம் சுமேரிய நாகரீகம் நிலவியது. அவங்க கூடயும் இவங்க வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இங்க உள்ள ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள் அங்க கிடைச்சிருக்கு. ஸோ இங்க உள்ள டிரான்ஸ்போர்ட் அங்க நடந்திருக்கு, அப்படியா? அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இது முக்கியமானதாகும். கியூனிஃபார்ம் கல்வெட்டுகள். இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு எதை பற்றி சொல்லுது? யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன். யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன் எதை பத்தி சொல்லுதுன்னா, இங்கேயும் அங்கேயும் வியாபாரம், எங்கேயும் ஹரப்பாவுக்கும் மெசபடோமியாவுக்கும் உள்ள வணிக தொடர்புகளை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டுக்கள் அப்படின்னு கேட்டா யூனிஃபார்ம் கல்வெட்டு. அதுல மெலுக்கான்ங்கிற ஒரு சொல் இருக்கு. அடுத்து பாருங்க, மெலுக்கான்னா ஒரு சிந்து பகுதியை குறிக்கக்கூடிய சொல்லலாம். அப்புறம் ஓமன்ல ஜாடி, ஜாடியில ஓமன், சாரி, ஜாடிக்குள்ள ஓமத்தை போட்டு வச்சிருக்கிறது, அந்த இது அங்க அதாவது ஜாடி ஓமன்ல கண்டெடுக்கப்பட்டதுன்னு இருக்கு. ஓகே, அது ஜாடிக்குள்ள ஓமம் இல்லை. அப்புறம் ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள், இடைக்கற்கள், தாயக்கட்டைகள், மணிகள், இதெல்லாம் அங்கே இருந்திருக்கு. இதெல்லாம் கதை. சரியா? லைட்டா ரீட் மட்டும் பண்ணி விட்டுருங்க. முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்து இருந்து பாருங்க, எடையினுடைய விகிதம். வெயிட்டுக்கல், வெயிட்டுக்கல்லுக்கு விகிதம் எப்படின்னா 2 மடங்கு, 2 மடங்கு கல்லு அப்படின்னா 1 2ஆம் மாறம், 2 4ஆம் மாறம், 4 8ஆம் மாறம், 8 16ஆம் மாறம், 16 32ஆம் மாறம். அதே மாதிரி 16இன் விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடுகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது இந்திய எடை அளவீட்டுல எவ்வளவு இருந்துச்சுன்னா, அந்த சிறிய எடை வந்து 13.63 கிராம் இருந்திருக்கு. அவங்களுடைய சிறிய எடையே நமக்கு இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ உள்ள எடைக்கு 13.63 கிராம் இருந்திருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய ஒரு இன்ச்சு பாத்தீங்கன்னா இப்போ உள்ள 1.75 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கான். இதை நோட் பண்ணி வச்சிருங்க. அதே மாதிரி எடைக்கற்கள் எந்த டிசைன்ல இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உள்ள எடைக்கற்கள் மாதிரி இந்த அருங்கோண வடிவத்துல இருக்காது, கனசதுர வடிவத்துல இருந்திருக்கு. சாதா கியூப் தான், கனசதுர வடிவத்துல தான் எடைக்கற்கள் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் எந்த கல்ல செஞ்சிருக்காங்கன்னா படிகைக்கல். படிகைக்கல்னா என்னது வரும்? அந்த ஸ்ட்ரீடைட்டு. சரியா? அப்புறம் எடைகள் பார்த்துட்டோம். 1 2 4 8 16 32. ஓகேவா? லாஸ்ட் பேஜ் கிட்ட வந்துட்டோம். சரி, இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த பேஜ்ல வரும் பாருங்க. 5000க்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்கள். எத்தனைக்கு மேற்பட்டது?
5000த்துக்கும் மேற்பட்ட எழுத்து தொடர் ஆவணங்கள் பார்த்து எடுத்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் யாராலும் அதை வாசிக்க முடியல. ஏன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு என்னத்தை எழுதுனாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் வாசிக்க முடியலையா. அந்த ஏபிசிடியில் இருக்கக்கூடிய 26 குறியீடுகளுக்கு இது இருக்கு லெட்டர்ஸ். ஸோ ஏபிசிடி கூட இதுல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம்னு சொல்லி நீங்க கற்பனை பண்ணி வச்சுருங்க. 26 லெட்டர்ஸ், சரியா, ரைட், குறியீடுகள் இருந்திருக்கு. இதெல்லாம் திராவிடன் ஸ்டைலில் இருக்குன்னு சொல்லி இங்கே உள்ளவங்க கதை கட்டிட்டு இருக்காங்க. சரியா, உண்மையாக பொய்ய தெரியல. அங்கே உள்ள எழுத்துக்களும் இங்கே உள்ள எழுத்துக்களும் இப்போ திராவிடியன் ஸ்டைலில் இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அப்புறம் அந்த மதகுரு ஒரு டிசைன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அப்மே ட்ரெஸ்ஸில் சுற்றி சுற்றி அந்த பொம்மையில். ஸோ வெண்கல உருவங்கள், மதகுரு, செம்பாலான நடனமாடும் பெண், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு எங்கே கிடைக்கப்பட்டதுன்னு கேட்டால் மொஹஞ்சதாரோவில் கிடைக்கப்பட்டது. சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய சாதனங்கள் இதெல்லாம் பாருங்க, பொம்மை, வண்டிகள், கிளுகிழுப்பைகள், சக்கரங்கள், பம்பரங்கள் எல்லாம் இருந்திருக்கு. சதுரங்க விளையாட்டில் பயன்படுத்தப்படுவது போன்ற காய்கள், கட்டங்கள் வரையப்பட்ட பலகைகள் எல்லாமே மக்களுடைய பொழுதுபோக்காக இருந்திருக்கு. கடைசியாக இறை நம்பிக்கையை பார்ப்போம். அவங்களுடைய இறை நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா காலி பங்கல்ல தான் வேள்வி கூட இருக்குன்னு பார்த்தோம். எங்க ராஜஸ்தான்ல வேள்வி பண்ணதான் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அவங்க தாய் தெய்வத்தை போல் உள்ளன சுடுமண் உருவங்கள். அவங்க அந்த கும்பிட்ட சுடுமண் உருவங்கள்லாம் எப்படி இருக்குன்னா தாய்க்கு உருவம், பெண்ணினுடைய உருவம் இருக்கு. ஸோ அவங்க தெய்வத்தை எதை வழிபட்டு இருப்பாங்க, தாய் தெய்வத்தை வழிபட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அரச மரத்தை நல்லா வழிபட்டாததா ஒரு இது இருக்கு, அரச மரம். அப்புறம் அந்த யோகினா யாரு, பசுபதிங்கிற ஒரு உருவம், இதெல்லாம் இவங்க வழிபட்டதா இருக்கு. ஓகேவா, சரி, இன்னும் 2 பேஜ் உண்டு, நான் அதை இந்த பிடிஎஃப் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சரி. அப்போ ஹிஸ்ட்ரியில நம்ம என்ன பார்த்தோம்ங்கிறது இப்போ கிளியரா எல்லாருக்கும் தெரியும். சரியா, ஸ்டார்டிங்லேருந்தே ஒருக்கா ஸ்பீடாக பார்த்துட்டு போயிடுவோம். ஒரு 5 நிமிஷம் ரிவிஷன் ஸ்பீட். ஃபர்ஸ்ட் இந்த நாகரிகத்தை கண்டிப்பாக படிச்சு ஆகணும். மெசபடோமியா தான் பழமையான நாகரிகம், 3500 to 2000. சிந்து சமூலி நாகரிகம்னா 33000 1900 வரைக்கும். எகிப்து நாகரிகம்னு பார்த்தீங்கன்னா 3100 1100. சீன நாகரிகம் 1700 11 வாய்ப்பாடு 1122. அப்புறம் ஹரப்பாங்கிறது புதையுண்ட நகரம். முதல்ல நூலில் குறிப்பிட்டவர் சார்லஸ் மேசன். முதல்ல வருகை புரிந்தவர்னு கேட்டாலும் சார்லஸ் மேசன் தான் 1826. அப்புறம் எப்போ ரயில் பாதை போட்டாங்கன்னா 1856. சிப்பாய் கழகத்துக்கு முந்தின வருஷம் லாகூர் டு கராச்சி அல்ல லாகூர் டு முல்தான் முதலாக ஆய்வு மேற்கொண்டது. முறையான ஆய்வு 1920 தொடங்குறாங்க. 21 ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்டது. 22 மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்டது. 24 ஜான் மார்ஷல்ங்கிறவர், ஒரு 24ங்கிறது பொதுவான நம்பர்னு சொல்லிட்டேன் டைம் கிளாக்ல. அப்போ ஜான் மார்ஷல்ங்கிறவர் பொதுவான அம்சம் இருப்பதை கண்டுபிடிச்சாரு. அப்புறம் நாகரிகம் என்ற சொல் லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்துருங்க. அப்புறம் எதெல்லாம் கொண்டு ஆய்வு பண்ணாங்கன்னா மேக்னெட்டிக்கு ரேடார் கருவி. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் 1861 இது தொடங்கினார். 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். டெல்லியில் அது தலைநகரம் இருக்குன்னு பார்த்தோம். அதனுடைய பிளேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தெற்காசியாவில் இருக்கு. வெண்கல காலம் 13 லட்சம் சதுர கிலோமீட்டர், 6 நகரங்கள், 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பார்த்தோம். ஹரப்பாங்கிறது தயாரம் ஷானி, மொஹஞ்சதாரோங்கிறது முகம் பேனர்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சுட்கா ஜெண்டோர் டோருங்கிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கணும். சங்குயும் அமுரியும் அரிச்சி மஜும்தார் சூம் பண்ணி பார்க்கணும்னு சொன்னேன். காளிபங்கன்கிறது ராஜஸ்தான்ல இருக்கு. அங்க காலிஃப்ளவர் மாதிரி முட்டைக்கோசி ஞாபகம் வச்சிருங்க. லோத்தல்ங்கிறது ராவ் படிச்சிருங்க. சுர்கோட்டடாங்கிறது குஜராத்ல இருக்கு. லோத்தலும் குஜராத்ல இருக்கு. லோத்தல்ல கப்பல் கட்டும் தளம் இருக்குன்னு சொல்லி வந்தேன். சொர்கோட்டடாவில் ஜோஷி, அப்புறம் ஜோசியம் கேட்டாங்க அப்படின்னு படிச்சுக்க. ஜோசியம் கோட்டான்றது கேட்டாங்க, சார்ட்ட ஜோசியம் கேட்டாங்க அப்படின்னு படிச்சிட்டீங்கன்னா ஜோஷி சொர்கோட்டடா, ரைட். அப்புறம் பானவாரியில பானையில என்னது இருக்கும், இசார் இருக்கும் ஹரியானாவில். ஓகே, ஹரியானா. ஹிசாருங்கிறது ஒரு ட்ரிங்க்ஸ். அப்போ பானையில ஹிசாருங்கிற ஒரு ட்ரிங்க் இருக்கு, கூடவே பிஸ்கட்டும் தராங்க அப்படின்னு படிச்சுங்க. டோலவீராங்கிறது பிஸ்டும், அது குஜராத்ல இருக்கு. ரூபர்ங்கிறது வைடி சர்மா, சட்லஜ் நதிக்கரையில இருக்கு. ஓகேவா. அப்புறம் ராக்கி ஹர்கி ஹரியானான்னு பார்த்தோம். ராகில செஞ்ச பன்னு, சூரஜ் பன்னு. ஓகேவா. அப்புறம் சிந்து நாகரிகம் அப்படி வந்துட்டே இருந்தோம். இந்த காலகட்டம் தொடக்க காலம் 3000 2600 முக்கியமா படிக்கணும். தொடக்க காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகம் 3000 3 முட்டையிலிருந்து 2600. ஓகே, ஞாபகம் வச்சுருங்க. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பாங்கிறது 1900 வரைக்கும் போகும். அதுக்கு பிறகு அழிவை நோக்கி போகும், ரைட். அப்புறம் நான் இருக்கு மேச 26 31 அமெரிக்க வருகை புரிந்தவர் யாருன்னு கேட்பாங்க, அலெக்சாண்டர் பர்ன்ஸ். சரியா, பர்ன்ஸ் 31 இந்த பி மாதிரி இருக்கா அதை பார்த்தா, சரியா, அதனால பர்ன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. அப்புறம் ரயில் பாதை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் எத்தனை விசிட் பண்ணிருக்காரு, 53 56 75 இதெல்லாம் விசிட் பண்ணி தேடி இருக்கிறாரு. அப்புறம் முறையான ஆய்வு பண்ண காரணமாக இருந்தவர் மார்ஷல் 1920. அப்புறம் அம்ரி 31 பார்த்தோம். 940 4 வீலர் ஞாபகம் வச்சுடுங்க, REM வீலர். அப்போ 40 4 வீலர் 40. ஓகேவா, ஞாபகம் வச்சுடுங்க. அப்புறம் இதெல்லாம் எந்தெந்த பிளேஸ்ல இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் 1.5
வடக்கில் ஷாடுகை. அப்புறம் ஆலம்கீர்பூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் கிழக்கில் ஆலம்கீர்பூர். சரியா, கிழக்கில் ஆலம்கீர்பூர், தெற்கில் தைமதாபாத் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணணும். அப்புறம் திட்டமிட்ட நகரங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் எங்கே இருக்குன்னு கேட்டால் இந்த ஹரப்பா எங்கே இருக்குன்னு கேட்டால் பாகிஸ்தானில் தான் இருக்குது. பஞ்சாப்ல மொஹஞ்சதாரோ எங்கன்னு கேட்டாலும் சிந்து பாகிஸ்தான் சொல்லணும். முகம் சிந்து போல் அழகா இருக்கு. டோலவீரா, லோத்தல், சுர்கோட்டா 3 எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. காலிபங்கன் காலியா இருக்கிறது ராஜஸ்தான். பானை, ராக்கி இதெல்லாம் எங்க இருக்குன்னா ஹரியானா. பார்த்தோம்ல, ரைட். மக்களுடைய தெருக்கள் எப்படி இருக்கு? சந்துக்கள், கழிவுநீர் வசதி எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு நகரத்துக்கு எது உதாரணமாக அதை சொல்லலாம். மாடி வீடுகள் இருந்தது, படிக்கட்டுகள் இருந்தது. அப்புறம் சுடாத செங்கற்களை பயன்படுத்தினாங்க. மொகஞ்சதாரா ஒரு உயர்ந்த மேடைக்கு மேல இருந்து மேல் பகுதி கோட்டை, கீழ்ப்பகுதி நகரமா இருந்திருக்கு. குளியலறை இருந்திருக்கு, படிக்கட்டுகள் இருந்திருக்கு. அப்புறம் ஒரு சேமிப்பு கிடங்கு இருந்திருக்கு, ஒரு பெரும் குளம் இருக்கு. வடக்கு தெற்கு ஞாபகம் வச்சிருங்க. அப்புறம் பல படிக்கட்டுகள் இருந்திருக்கு. சைட்லலாம் என்னது இருந்திருக்கு? நடைபாதைக்கு அருகே பல அறைகள் இருந்திருக்கு. உடைமாற்றும் அறை ஞாபகம் வச்சிருங்க. சுவர்கள் எதனால செய்யப்படுதுங்கன்னா ஜிப்சம் செறிந்த சுண்ணச்சாந்தால் பூசப்பட்டு நீர் கசியாமல் இருக்கு. நீலக்கீழ் கொண்டு பூசப்பட்டிருந்தது அடிப்பகுதி. அப்புறம் என்னென்ன விவசாயம் பண்ணாங்கன்னா கோதுமை, பார்லி, நெல் கிடையாது, கொண்டக்கடலை, எள்ளு. இரட்டை பயிரிடல் முறைங்கிற டியூவல் கல்டிவேஷனா, அப்புறம் டபுள் கல்டிவேஷன். ஓகே, அதை பார்த்துருங்க. மரக்கலப்பை பயன்படுத்தினார்கள், உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தினார்கள். ராஜஸ்தான்ல உள்ள நிலங்கள் காலிபங்கல்ல காணப்படுகிறது. தொல் தாவரவியலாளர்களுக்கு என்ன பெயர் பார்த்தோம்? ஆர்கியோ பாட்டனிஸ்ட்னு பார்த்தோம். அப்புறம் குதிரையை பற்றி அவங்களுக்கு அறிவே கிடையாது, குதிரை கிடையாது. அப்போ மாடுகளுக்கு என்ன பேருன்னு கேட்டால் செவ்வு, அது முத்திரையில் இருந்துச்சுன்னு பார்த்தோம். சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா மீன், பறவை இறைச்சி, காட்டுப்பண்ணி எல்லாத்தையும் தின்னுவானுங்க. அப்படியே வந்துருங்க. அடுத்தது அவங்க பயன்படுத்தின கைவினை தயாரிப்புகள் பார்த்தீங்கன்னா கார்னீலியன், ஜாஸ்பர், கிறிஸ்டல், ஸ்டீடைட்டு, செம்பு, வெண்கலம், தங்கம். சரியா, வெள்ளியை பற்றி டீட்டெயில் அதில் இல்லை. அப்புறம் அந்த சங்கு வளையெல்லாம் கையில் போட்டிருப்பாங்க. அப்புறம் மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. சங்கு, நாகம் தீண்டிட்டு பால் ஊற்றியாச்சு. வைடூரியம் கையில் போடுது. அப்புறம் கார்னீலியன் மணிங்கிறது லோத்தல். அப்புறம் ஸ்டீடைட்டுங்கிறது நுரைக்கல், தெற்கு ராஜஸ்தான். அப்புறம் ராஜஸ்தான், ஓமன். ஓகே, காப்பர் செம்பு வந்து ராஜஸ்தான்லையும் ஓமன்லையும் கிடைக்கும். அதான் மண்ணு சிவப்பு கலர்ல இருக்கு, செம்பு கலர்ல இருக்குன்னு ஞாபகம் வச்சுருங்க. மட்பாண்டங்கள் அடர் சிவப்பு, திமுக கூடிய ஞாபகம் வச்சுருங்க. அடர் சிவப்பு, கருப்பு. அப்புறம் எல்லாமே இருக்கு. அரச இலைகளும் அந்த மீன் சதிகளை வச்சு டிசைன் போட்டானுங்க. அப்புறம் சுடப்பட்டதாகவும் நுட்பமான வேலை. அப்புறம் உலோகங்களும் ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா கத்தி, ரோரிசெட்டுங்கிற ஒரு இடம். அது எங்கே இருக்குன்னு கேட்டால் பாகிஸ்தானில் இருக்கிற ரோரிசெட். துணிகளுக்கு வந்து பருத்தி, பட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மதகுரு நல்ல டிசைன் போட்ட ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கிறாரு. அப்புறம் மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. அப்புறம் மெலுக்கா என்ற வார்த்தை என்ன குறிக்கிறதுனா சிந்து பகுதியை குறிக்கிறது. அது முக்கியமான வார்த்தை. மெலுக்கா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது. யூனிஃபார்ம் கல்வெட்டு எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா சுமேரியாவுக்கு வியாபாரம் நடந்தது. எங்க? மெசபடோமியாவுக்கும் கரப்பாவுக்கும் வியாபாரம் நடந்ததை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு யூனிஃபார்ம் கல்வெட்டு. அவங்களுடைய எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் எடைகள் இருக்கா? ஓகே, எடைகள் பார்த்தீங்கன்னா 1, 2, 2, 4, 4, 8, 8, 16, 16, 32 ஆச்சு. மிக குறைந்த அளவு வந்து 13.63 கிராம். 1 இன்ச்சுங்கிறது 1.75 சென்டிமீட்டர். கனசதுர வடிவத்தில் படிகக்கல் இருந்துச்சுன்னு பார்த்தோம் கியூப்ல. ஓகே, அடுத்த நேரம் வந்துருக்கீங்கன்னா முத்திரைகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5000க்கும் மேற்பட்ட எழுத்துடர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுல 26 குறியீடுகள் ஆல்பபெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சிருங்க. கலையும் பொழுதுபோக்கும்ல வந்து மதகுரு இருந்தாரு. செம்பாலான நடனான பெண்கள் இருந்து குழந்தைகள் பொம்மை வச்சு விளையாடிச்சு, வண்டிகள் வச்சு விளையாடிச்சு, கிளுகிழுப்பைகள் வச்சு விளையாடிச்சு, சக்கரங்கள் வச்சு விளையாடிச்சு, பம்பரம் இருக்கு, சதுரங்கள் விளையாடி இருக்கு. இதெல்லாம் ஞாபகம் வச்சிருங்க. அப்புறம் தெய்வம் பார்த்தீங்கன்னா சுடுமண் உருவங்கள்ல தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கு. அரச மரத்தை வழிபட்டாங்க, இயற்கையை வழிபட்டாங்க. வேள்வி பீடங்கள்லாம் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா காலிபங்கல்ல இருக்கு. மக்களை புதைத்தார்கள், இதை எரித்தார்கள், எல்லாமே செஞ்சிருக்கு. அப்போ ஓகே, வாழ்க்கையை பற்றி அவர்களின் நம்பிக்கையை குறிக்கும். அவ்வளவுதான். இறப்பிற்கு பின்னரான வாழ்க்கைங்கிற ஒரு கதையை அவங்க வந்து கட்டுக்கதையை என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கி வச்சிருக்காங்க. இறப்பிற்கு முன்னாடி மனுஷன் என்ன செய்வான், உயிர் வாழான்னு சொன்னதுனால அவன் புதைக்கும் போது அவங்க கூட எல்லாத்தையும் கொண்டு வச்சிருவாங்க. அணிகலன்கள், தாமிர கண்ணாடி, மணிகள் எல்லாம் கொண்டு வச்சிருவாங்க. ஓகேவா? 1 ஹவர் என்னதான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு, சிந்து சமவெளி நாகரிகத்தை ஃபுல்லாவே முடிச்சிருக்கேன். ஓகேவா? அப்புறம் நம்ம இதுல முடிச்சது ஹிஸ்டரியில இன்னொரு டாபிக் முடிச்சிருக்கோம்னா அந்த குப்தா பேரரசு முடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். புதுசா வந்தவங்களை பழைய பாடத்துல நம்ம முடிச்சது பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியில, இன்னைக்கோட ஹிஸ்டரியில சிந்து சமவெளி நாகரிகத்தை முடிச்சிருக்கிறோம். அப்புறம் இதுக்கு முன்னாடி முடிச்சது குப்தர்கள், அதுக்கு நோட்ஸ் இருந்துச்சு. அதை வந்து நான் தர வேணா, அதை கிளியரா படிச்சாலே போதும். இல்லைன்னா 2ஆம் ரவுண்ட்ல நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த சாப்டர் இன்னைக்கு முடிச்சுக்கணும். அப்புறம் தமிழ் பிடிஎஃப் இன்னைக்கு இருக்கு. இது நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க எல்லாரும் படிச்சவங்க தான். லகர வேறுபாடு தமிழை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இலக்கணம் இருந்தால் மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மற்றபடி மெட்டீரியல் தருவேன், நீங்க படிச்சுக்கணும். ஓகேவா? இது வந்து 14 பேஜ் இருக்கு. இந்த லாய்க்கும் லாவுக்கும் என்ன வித்தியாசம், இது நீங்க தான் காணாம படிக்கணும். சரியா? நான் வந்து நீங்க ஏதாவது ஷார்ட்கட் போட்டோ இல்லை எப்படியோ 2 நேரம் 3 நேரம் நல்லா படிக்கணும். படிச்சாதான் இது மண்டையில கொஞ்சம் கொஞ்சம் நிற்கும். சரியா?
குளவி, இந்த லாய்க்கு என்ன வரும்னு பார்க்கணும். வண்டு இனம், இந்த லானா குழந்தைன்னு அர்த்தம், மகரலானா குழந்தை. வாழைங்கிறது மீன் வகையை குறிக்கும், இன்னொரு வாழைங்கிறது மர வகையை குறிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், அப்படியே லகர வேறுபாடு இருக்கும். அப்படியே இந்த லகரம் அப்படியே அடுத்த கொஞ்சம் மாடல் கொஸ்டின்ஸ் இருக்கும், அப்படியே போட்டு பார்த்துடுங்க. அப்படியே நகர வேறுபாடு. ஊன்னா என்னது, உணவு. ஊன்னா இறைச்சி. திணைனா நிலம், ஒழுக்கம். பார்த்துருங்க, மீனிங் அப்படியே படிக்கணும். திணைனா தானிய வகை. அன்னம் மேல்வாய், அன்னம் ஒரு பறவை. இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்தால் நான் ஒருக்கா வாசிச்சிருப்பேன், நேரம் இல்லை. நீங்க வீட்டுல இருந்து ரீட் பண்ணுங்க. மனம், நறுமணம், திருமணம், மனம், உள்ளம். ஓகேவா? இந்த மாதிரி வானம், இது ரொம்ப முக்கியமானதாகும். வானவெடின்னு சொல்லுவீங்களா? வானவெடின்னு சொல்ல மாட்டீங்க, வானவெடின்னு சொல்லணும். வானம்னா ஆகாயம். நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா வானவெடினா வானத்துல போய் வெடிக்க நினைப்பீங்க, தப்பு. வானம் மீன்ஸ் வெடி. அப்புறம் ஆணைனா கட்டளை. வித்தியாசமா இருக்கிறத நல்லா படிச்சுக்கிடுங்க, சரியா? நான்னா கயிறு, நாணம். அப்புறம் நான்கிறது தன்னை குறிக்கக்கூடியது. என்ன நினைக்க, கான் பார், கான்னா காடு, கானகம். ஓகேவா? ரைட். அப்புறம் ரகர வேறுபாடுகள். இந்த ரவை வந்துச்சுன்னா பறவை, கடல். ஓகே, இந்த ரவை வந்துச்சுன்னா பரப்பவனாகிய உயிரினம், புல். புல்லுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சரியா? கேட்டா புல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்டா புல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த குறவன் குறத்திய கையில வச்சிருப்பாங்க, கேட்டா புல் அப்படின்னா அந்த கவன்ல வச்சு கல் வச்சு அடிப்பாங்களா, அதுக்கு இன்னொரு பேரு கேட்டா புல்லுன்னு சொல்லுவாங்க. புல் மீன்ஸ் பறவை, சரியா? புல்லுனா பறவைன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சிருங்க. புல் பறவை. அப்புறம் புல்னா பறவை. ரைட். மறைங்கிறது நல்லா முக்கியமா படிக்க வேண்டியது. மறைனா மான். மான் மறைஞ்சிருக்கு அப்படின்னு படிச்சுங்க, சரியா? மறைமான். அப்புறம் இன்னொன்னு, அதுக்கு பேர் தாமரை. மறை தாமரை மான். ஓகே, மறைனா இன்னொரு மறை தெரியும் உங்களுக்கு, வேதம். ஓகே, இது ரகரம் வேறுபாடு நிறைய இருக்கு, படிச்சுக்கோங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ் அதுல இருக்கு. இது அப்புறம் நகர வேறுபாடுன்னு இருக்கு. முன்னாள்னா எத்தனைனா 3 நாள் தான் முன்னாள். இந்த முன்னாள் தான் டபுள் சுழி போட்டு எழுதுறது தான் முந்தைய நாள். ஓகேவா? மாத்துடுங்க. முன்னாள்னா 3 கூட்டல் நாள், முன்னாள். தேநீர், தேயிலை நீர், தேநீர், தேன் போலும் இனி நீர், இதெல்லாம் முக்கியமானதாகும். ஓகேவா? ரைட். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, புக்ல உள்ளது எல்லாமே இந்த கண்டென்ட்ல இருக்கு. ஸோ புக்ல நீங்க அங்கங்கே 6, 7, 8 ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருந்தோம்ல, எந்தெந்த புத்தகத்துல தமிழ் என்னென்ன டாபிக் இருக்குங்கிறது ஸ்கூல் புக் வச்சு படிக்கிறவங்க வேணா அதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. மற்றபடி நான் தந்திருக்கூடிய இந்த புக் மெட்டீரியல் வந்து இது ஒரு புக் ஆகும். அந்த புக்ல உள்ள ஸ்கிரீன்ஷாட் தான் கொடுத்துருக்கிறேன். அந்த புத்தகத்துல எல்லாமே எழுதியிருப்பாங்க. நீங்க வேணா அந்த புத்தகத்தை ஆர்டர் கூட பண்ணிக்கலாம், வெப்சைட்ல போய். புத்தா பப்ளிகேஷன்ல இருக்கு, சரியா? புத்தா பப்ளிகேஷன் ஒரு இது இருக்கு. அந்த புத்தகம் 2 புத்தகமா இப்போ கொடுக்குறாங்க, 1200 ரூபா. ஆர்டர் பண்ணீங்கன்னா எப்படியும் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 1 மாசம் ஆயிரும். ரைட். உழுனா உளுத்து போதல். உழுனா என்னது, தானிய பதரம். உழு தானிய பதர். கூலி, குள்ள பசு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆகும், சரியா? எல்லாமே படிக்க வேண்டியதுதான், கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. குவளைனா என்னது, துளசி. குவளை, துளசி அப்படின்னு கொஞ்ச நேரம் வேற ஏதாவது டாபிக் படிச்சுட்டு டப்புனு இந்த டாபிக் எடுத்து ஒரு புரட்டிக்கணும், அப்பதான் ஞாபகம் இருக்கும். சூல் அடிக்கடி கேட்பாங்க, கர்ப்பம். சூலகம், சூலகத்துலதான் என்ன நடக்கும், தாவரங்கள், விதைகள், கனிகள் விதைகளாக மாறக்கூடிய ஒரு பிளேஸ். அப்போ சூல்ங்கிறத நீங்க அப்படி படிச்சுக்கணும். பாட்னியில உள்ள சூல் இருக்குல்ல, சூலகம், சூல்னு படிச்சிருப்பீங்களா? அப்போ சூல் மீன்ஸ் அப்படி கற்பகம், அப்படி ஏதாவது ஒன்று ரிலேட் பண்ணி நீங்க படிச்சு வைக்கணும், இல்லைன்னா நடக்காது. சூள், சபதம், சூளுரை மேட்டால், சூளுரைன்னு சொல்லுவீங்களா? சூளுரை எடுத்தால். சூளுரைனா என்னது, சபதம் மேற்கொள்ளுதல், ஆணையிடுதல். ஓகேவா? சூளுரை. இப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்க தொடர்புபடுத்தி படிக்கணும். புழுகுறான் அப்படின்னா பொய் சொல்றான்னு அர்த்தம். இந்த புழுகுங்கிறது பூனையா, பாத்துருங்க. புழுகுக்கு இன்னொரு பேரு பூனை. ஸோ அழகா இருக்கும், படிக்கும்போது இன்ட்ரெஸ்டா இருக்கும். படிச்சு நீங்க அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் போட்டு வைங்க. நலிதல், நலிஞ்சு போனா, நோய் வந்ததுனால நலிஞ்சு போனா, அப்படி படிச்சுக்கணும். நளினா குளிர்ச்சி, பெருமையா, பாத்துருங்க. நளினம், நல்ல நளினமா ஆடுறாங்கன்னா அவனுக்கு ஒரு பெருமை சொல்லுவாங்கல்ல, நளினம். அப்புறம் குளிர்ச்சி, நளினா குளிர்ச்சியா, பாத்துருங்க. சரி, அப்படி ஒரு 14 பேஜ் இருக்கு. முறுக்குதல், இந்த ரூ வேற அந்த ரூ. முறுக்குதல்னா இந்த ரூ போட்டுருக்கிறது சுழட்டுதல், திரித்தல். அந்த ரூங்கிறது அழித்தல், உருக்குதல். ஒரு வித்தியாசமான வார்த்தை. வெறுங்கிறது அச்சம், இது முக்கியம். வெறு வேணா வந்துட்டு, வெறுன்னு சொல்லுவாங்கல்ல, கோவம். இந்த எல்லாம் பயம் வந்துட்டு, இந்த எப்படி சொல்லுவாங்களா, வெறுன்னு இருக்கு, பயமா இருக்கு, திடீர்னு வெறுத்து போனான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அவன் பயப்பட்டு போனான், அதான் வெறுங்கிறது அச்சம். இன்னொன்னு வந்து வெறுத்து ஒதுக்கி விடுறது. ஓகேவா?